ஜனநாயகன் படம் எப்போ முடிஞ்சது? சென்சார் இஷ்யூ அதான் மேட்டர். இங்கே இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணி இந்த பொங்கல் கலெக்ஷன் எடுக்கணும்னு அதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் இவ்வளோ யோக்கியம் பேசுகிறீங்க, சட்டம் பேசுகிறீங்க, சுப்ரீம் கோர்ட்டு போகிறீங்கன்னா 100 டிக்கெட் 1500 விற்க விடுவாங்களா? ரிவைஸ் கமிட்டி போட்டு பார்த்துட்டு கொடுக்குறேன்றாங்க. படத்துக்கு தடை கடை வச்சா வா, இதுக்கெல்லாம் எப்படி பண்ண முடியும்? 21ஆம் தேதி நான் அதை விசாரிக்கிறேன். போச்சா பொங்கல்? அப்போ இந்த பிரச்சனையில் உங்களை எதிர்கொள்ள முடியல, உங்களால் செதறி ஓடுனீங்க. அப்போ ஒரு நைட்டில் உங்களை காலி பண்ணாங்களா? உங்களுக்கு வழக்கறிஞரே ஏடிஎம்கே தான் ஏற்பாடு பண்ணி, விஜயபாஸ்கர் தான் ஏற்பாடு பண்ணித்தராரு. இவ்வளோ மோதல் பண்ணி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க. இவர்களுக்கு மெச்சூரிட்டியே கிடையாது. பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறேன்னா தூய்மை பணியாளர்கள் அவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வர வச்சு பார்த்தீங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்காக பேசியிருப்பீங்க. இவர்கள் அந்த ஒரு அரசியலுக்கான ஆட்கள் கிடையாது. இவங்க எலைட். ஏன் வரணும், அப்படியே நிற்கணும், அப்படியே முதலமைச்சராங்க. Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் முத்தலிஃப். வணக்கம் சார். சார், இப்ப ஜனநாயகன் ரிலீஸ் தடை பண்ணியிருக்காங்க, தள்ளி போயிருக்கு. இன்னொரு விஷயம், சிபிஐ விசாரணைக்கு விஜய் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காங்க. இது பாஜகவுடைய நெருக்கடி அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? ஜனநாயகன் படத்துக்கு முதல்ல வந்துடுறேன். ஜனநாயகன் படம் தடையா? தள்ளி போயிருக்கு. இன்னும் சென்சார் இஷ்யூ. தள்ளி போயிருக்கு. சென்சார் இஷ்யூ அதான் மேட்ரு. இங்கே இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணி இந்த பொங்கல் கலெக்ஷன் எடுக்கணும்னு அதான் பிரச்சனை. ஜனநாயகன் படம் எப்போ முடிஞ்சது? பல மாதங்களுக்கு முன்னாடி. மே மாதம் முடித்தார். ஏப்ரல் வருகிறார், மேக்கு பிறகு வருகிறார். நாங்கள் மே மாதம் முடித்தார். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குன்னு வாங்க. முடித்த உடனே டப்பிங்கு மற்ற வேலைகள் அது இதுன்னு ஒரு 3 மாதம் வச்சுக்கிட்டா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதம் நடுவில் இருந்தது. நீங்கள் லாஸ்ட் 2 மந்த் 60 நாளைக்கு முன்னாடி படத்தை நீங்கள் சென்சாருக்கு அனுப்பலாம். அப்படி அனுப்பியிருந்தால் நீங்கள் என்ன தொல்லை கொடுக்கணும்னு நினச்சாலும் இந்த 60 நாளில் நீங்கள் போட்டு எடுத்துடலாம். கோர்ட்டுக்கு போனால் கூட அவகாசம் இருக்கும். ஆனால் இவர்கள் வழக்கமாக பண்ணுவாங்க. இவர் படம்லாம் எப்படின்னா தட்கலில் போடுவாங்க. லாஸ்ட்டு 15 நாள் இருக்கும்போது படத்தை அனுப்பிச்சு டக்குன்னு சென்சார் பண்ணி வாங்குறது. இதுக்கு முன்னாடியே சென்சார் சர்டிஃபிகேட் வரதுக்கு முன்னாடியே படத்தை ரிலீஸ் டேட் அறிவிச்சிடுறது, புக்கிங்கு அது இதெல்லாம் போயிடும். அப்போ இங்கே யார் தப்பு சொல்லுங்கள்? எல்லாம் சரியாக போகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. சரி, இந்த ரிலீஸ்க்கு முன்னாடி சென்சாருக்கு அனுப்புறது ஏற்கனவே ஒரு பழக்கப்பட்ட ஒரு விஷயம். அதை தாங்க இப்போ இவ்வளோ நேரம் சொல்கிறேன். நீங்கள் பாசிசம் பாயாசம்னு சொல்லிட்டீங்க. கரூர் ஸ்டாம்பேர்டில் அவங்களோட பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு 2-3 சுற்று பேச்சுவார்த்தையை நடத்திட்டு சிபிஐ விசாரணை வந்தோன்னே பல்டி அடிச்சுட்டு நாங்கள் தனியாக நிற்போம் அப்படின்னு வானிலை அறிக்கை மாதிரி பர்சன்டேஜ் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போது நீங்கள் எப்படி இருக்கணும்? நான் இதை எதுவுமே அரசியலே பேசலை. நீங்கள் எப்படி கரெக்டாக இருக்கணும்? இப்போ நீங்கள் இவ்வளோ யோக்கியம் பேசுகிறீங்க, சட்டம் பேசுகிறீங்க, சுப்ரீம் கோர்ட்டு போகிறீங்கன்னா 100 டிக்கெட் 1500 விற்க விடுவாங்களா? இன்றைக்கி இங்கே ஆளுங்கட்சியாக இருக்கனால இவர்கள் ரிலீஸ் பண்ணுற படத்தை இவங்க விற்றுக்கிறாங்க. ஆளுங்கட்சியோடு சேர்ந்து அது விஜய் படமே ஆளுங்கட்சியுடைய இதில் டிஸ்ட்ரிபியூஷனில் போனாலும் அதே விலைக்கு விற்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா ரசிகன் கொடுத்து ஏமாறுற வரைக்கும் அதெல்லாம் நடக்கும். ஆனால் அது நியாயமா? ரஜினி அவ்வளோ நேர்மை, எருமை, கருமை பேசுகிறாரு. அவர் படம்லாம் எப்படி இது பண்ணுறாங்க? கூடுதல் விலைக்கு தானே விற்கிறாங்க. ஆன்லைனில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோன்னு ஒரு கான்செப்டை உருவாக்கி உங்களுடைய ஆசையை, உங்களுடைய பணத்தை உங்கள் பாக்கெட்லேருந்து பிட் பாக்கெட் அடிக்கிறாங்க. இது அந்த காலத்தில் பிளாக் டிக்கெட் விற்கிறதுக்கு ஈக்குவல். இன்றைக்கி எல்லா முன்னணி நிறுவனம் பண்ணுறான். எல்லா முன்னணி நடிகர்கள் படத்துக்கும் நடக்குதா இல்லையா? விஜய் மட்டும் சொல்ல நடக்குது. அப்போ ஏமாறுகிறவர்கள் யார்? மக்கள். இந்த மாதிரி விஷயத்த கவர்மெண்ட்டை திடீர்னு முடிவு பண்ணி ஸ்டாப் பண்ண முடிவு பண்ண என்ன பண்ணுவீங்க? 5 ஷோ 6 ஷோ ஓட்டியிருந்தாங்க ஞாபகம் ஒரு டைமில். பிரச்சனை ஆனவுடனே 5 ஷோ ஆகிடுச்சு. அது 5 ஷோவை அதிகாலை ஷோ கொடுக்க மாட்டோன்ற மாதிரிலாம் மாதிரி வந்திருக்கு. இது எல்லாமே அப்படி தான். இந்த சென்சாரும் நீங்கள் இவ்வளோ சண்டை போடுறீங்க, அப்போது பிரச்சனை வரும். அப்போ நம்ம கரெக்டாக இருக்கணும். நீங்கள் சென்சாருக்கு படத்தை அனுப்பு 2 மாதம் முன்னாடி டைம் இருக்குல்ல, கரெக்டாக அனுப்பிச்சிங்கன்னா என்ன பிரச்சனை பண்ணாலும் அதை சார்ட் அவுட் பண்ணிகிட்டே வந்திருக்கலாம். நிர்ணயித்தபடி ஜனவரி 9 பண்ணியிருக்கலாம். இங்கே என்ன உங்கள் இஷ்டத்துக்கு தட்கல்னு போட்டு 15 நாள் முடியாமல் போகிறீங்க. அவன் ரிவைஸ் கமிட்டி அனுப்பணுன்றான். கோர்ட்டுக்கு போகிறீங்க. இவங்க கோர்ட்டில் என்ன சொல்லுது சென்சார் கமிட்டி? ஏங்க நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டோம்னு சொன்னாலோ இல்லாட்டி வேறு ஏதாவது பண்ணாலும் நீங்கள் கோர்ட்டுக்கு வரலாம். நாங்கள் ப்ராசஸில் இருக்கோங்க, ஒர்க் ப்ராசஸில் இருக்கோம். நாங்கள் சர்டிஃபிகேட்டே கொடுக்கல, அதுக்குள்ளேயும் இவங்க அவசரப்பட்டு கோர்ட்டுக்கு வராங்க அப்படின்றாங்க. கோர்ட்டில் என்னங்க பிரச்சனை? அவங்க தான் ரிவைஸ் கமிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும், சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே. இல்லைங்க எங்களுக்கு ரிலீஸ் பண்ணணும். ஏமாங்க சர்டிஃபிகேட் வாங்கினா தானே ரிலீஸ் பண்ண முடியும். அப்புறம் என்ன? அவங்க கொடுத்தோன்னே வாங்கிக்கிங்க. இல்லைங்க ஜனவரி 9 பண்ணணும். இதுதான் பிரச்சனை. அப்போ கோர்ட் என்ன கேட்குது? நீ ஜனவரி 9 பண்ணு, 15 பண்ணு, 20 பண்ணு. எனக்கு என்ன? உனக்காக நான் வேலை செய்யணுமா?
நடைமுறை என்ன, சென்சார் சர்டிஃபிகேட்டே அவங்க தரத்துக்கு ரிவைஸ் கமிட்டி போட்டு பார்த்துட்டு கொடுக்குறேன்றாங்க. படத்துக்கு தடை கடை வச்சா வா, இதுக்கெல்லாம் எப்படி பண்ண முடியும்? 21ஆம் தேதி நான் அதை விசாரிக்கிறேன். போச்சா பொங்கல்? இப்போ அதான் பிரச்சனை. உடனே என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு எப்படி எடுக்கும் அப்படின்னா, அதிகபட்சமாக இவர்களுக்கு ஆதரவாகவே எடுக்கணுன்னா கூட, ஏம்பா அதை உடனே பார்த்து அனுப்புமா. சரிங்க நான் பார்த்து அனுப்புகிறேங்க. பொங்கல் லீவ்லாம் முடிஞ்சு தான் எங்கள் ஆளுங்க உட்காந்து பார்ப்பாங்க. கமிட்டி போகிறதுக்கு 4 நாள் ஆகும். பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டா பண்ணுவாங்க. அது ஒன்று. ஆனாலும் சுப்ரீம் கோர்ட் எப்படி பார்க்கும்னா, என்னங்க பிரச்சனை, சரி ரைட்டு சிங்கிள் பெஞ்சில் கொடுத்துட்டாங்க சார், டிவிஷன் பெஞ்சில் 21ஆம் தேதி விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன, டிவிஷன் பெஞ்சு தான் 21ஆம் தேதி விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்கல, அதுவும் சிஜே பெஞ்சு, தலைமை நீதிபதியுடைய பெஞ்சு. அப்புறம் எதுக்கு இங்கே வரீங்க? அங்கே ஏதாவது உங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னா இங்கே வாங்க, சும்மா எங்கள் நேரத்தை வீணடிக்காதுன்னு அமுச்சு விட்ருவாங்க. இதுதான் ஜனநாயகம் படத்தோடது. இதில் பிஜேபி இப்படி பண்ணுது, இவங்க இன்னும் சில பேர் திமுக பண்ணுது. ஒரு பத்திரிகையாளர் பேசுகிறாரு. ஏன்னா இதில் காங்கிரஸ் கூட ஜனநாயகருக்கு ஆதரவாக பேசி பாஜக தான் இதுக்கு காரணம்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து பல அறிக்கைகளாக ஆர்கே செல்வமணி பார்த்துருக்கீங்களா? டைரக்டர் ஆர்கே செல்வமணி புலன் விசாரணை இந்த மாதிரி பல படங்கள் எடுத்தார். கேப்டன் பிரபாகரன்லாம். அவர் ராஜீவ்காந்தி கொலை சம்பவமாக ஒரு படம் குற்றப்பத்திரிகைன்னு எடுத்தார். அந்த படம் ஏன் வரல? இன்னைக்கு போய் நீதி பேசுகிற, நியாயம் பேசுகிற காங்கிரஸ் இந்த வேலையை தானே பண்ணிச்சு. சென்சார் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கணும்ல, ஏன் வரவிடாமல் ஏன் பண்ணீங்க? இவர்கள் தான் இன்றைக்கி ஜனநாயகன்னு பேசுகிறாங்க. ஏங்க அரசியல் இருக்க தாங்க செய்யும். நான் தான் சொன்னேன், அரசியல் இருக்கும். இந்த விவகாரத்தில் பாஜகவை ரொம்ப கம்மியாக எடை போட்டுட்டாங்களா தாவேகா சைடில்? பாஜகவை ஒரு இதுவாகவே கண்டுக்கல. நம்ம வழக்கமாக பண்ணுற மாதிரி பிளாஸ்ட்டு அங்கிள் அந்த மாதிரியே போயிடலான்னு. வாழ்க்கை அப்படி கிடையாது. இன்னும் பல விஷயங்களில் அவங்க வந்து அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே. தேர்தலே எப்படி பண்ணுறாங்க, 42%. நீங்கள் தேர்தலில் நீங்கள் டிஎம்கே அவ்வளோ நரேட்டிவ் செட் பண்ணி ஏடிஎம்கே அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. சண்டை, இவர் முட்டிக்கிச்சு, இவர் சவால், இவருக்கு அவர் சவால்னு. ரியாலிட்டின்னா காங்கிரஸ் இப்போ வச்சு செய்தா இல்லையா? பத்திரிகைகள் இவங்க கையில் இருக்கிறதுனால இது விவாத பொருளாக மாறல. ஆனால் யதார்த்தம் என்ன, உங்களை வச்சு செய்கிறாங்களா இல்லையா? அங்கேருந்து கிரீஷ் டப்பா வராரு அடிக்கடி. ஒரு நாள் தான் சொல்கிறாரு, இல்லை நாங்கள் வந்து திமுகவோட தான் கூட்டணி. இன்னொரு நாள் ஏன் ஆட்சியில் பங்கு கத்தான்னா தப்பு அப்படின்றாரு. அந்த அம்மா ஒரு பக்கம் அடிக்கிறாங்க ஜோதிமணி, இந்த பக்கம் மாணிக் தாகூர், இந்த பக்கம் இவர், இங்கே இவர் செலவு பிறந்தாங்க, யாரும் பேசக்கூடாதுன்றாரு. மறுநாள் என்னென்ன அம்மாண்ணா நீங்கள் அதனால் 40 சீட்டு கொடுக்குறத மறந்துடாதீங்கண்ணே அப்படின்றாப்புல. இப்படி தான் போகுது. இது யதார்த்தம். இதே மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. விஜய் பாஜகவை என்ன நினச்சார்னா, நம்ம கூப்பிட்டா வருவாங்க, கூட்டணின்னு பேசிக்கலாம். கரூர்லேயும் அதான் நடந்தது. கரூர் சம்பவம் என்ன, ஒரு பொதுக்கூட்டம் 7 மணிக்கு விஜய் வர்றாரு. ஆனால் அவங்க பொதுச் செயலாளர் சொல்கிறாரு 12 மணிக்கு வருவார்னு. 12 மணிக்கு வருவான்னு கூட்டத்தை வேணா உருவாக்கிட்டு இவர் ஏர்போர்ட்லேருந்து ஆர்டின் காமிச்சின்னு வந்துக்கிட்டு இப்படியே சேர்ந்து வந்து 7 மணிக்கு வந்து சேர்றாரு. இதனுடைய விளைவு என்ன, பெரிய ஜன நெரிச்சல், 41 பேர் இறந்து போயிட்டாங்க. இதில் விஜய் தான் முழு காரணம்னு அன்றைக்கி நைட்டே ஒருத்தர்லாம் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கப்பா அப்படின்னு அழுதாருல்ல. இதெல்லாம் நடந்தது. விஜயை போட்டு வச்சு செஞ்சாங்க, தப்பிச்சு ஓடினார். புறமுதுகிட்டு ஓடுவார்னு வாங்குறோமா அப்படின்னு என்ன அர்த்தம்னா தான் புறமுதுகுனா அது முதுகு காமிச்சிட்டு ஓடுறாங்க. அந்த விஷயம்லாம் பார்த்தீங்களா, முதுகு காமிச்சு தானே ஓடினார். அந்த இடத்துல இருந்து அசம்பாவிதம் வரக்கூடாதுன்னு இல்லைங்க, ஏர்போர்ட்லேயே என்னங்க பண்ணார், முதுகு காமிச்சு தானே ஓடினார். அங்கே நிமித்தி நிற்க வேண்டியதானே. ஏய் என்னையா, நான் என்ன நினச்சேன்னா, இன்றைக்கி என்னுடைய மக்கள் இறந்து போயிருக்காங்க, என்னை பார்க்க வந்த என் தொண்டர்கள் 41 பேர் இறந்துருக்காங்க, இதயம் உடஞ்சி போயிருக்குது. இந்த மாதிரி ஒரு சதியை பண்ணிட்டாங்க. தெரிஞ்சே திட்டமிட்டே நாங்கள் கேட்டோம், அந்த இடத்துல இந்த இடத்துல கொடுத்தாங்க. எங்களை எவ்வளோ ஒரு துன்பத்துக்கு ஆளாக இன்றைக்கி என் மக்கள் தான் இருக்காங்க. அந்த மக்கள் பக்கம் கட்சி எப்போவுமே நிற்கும். என்னுடைய மாவட்ட நிர்வாகிகள் அவர்களோட உறுதுணையாக இருப்பாங்க. நான் போய் பார்க்குறேன்னா என்னை போலீஸ் விடலை, உடைந்த இதயத்தோடு நான் போகிறேன். எதாவது பேசிட்டு போக வேண்டியதுதானே. சரி இங்கே தான் தைரியம் வரல, என்ன பேசணுன்னு ஒரு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் இறங்கினோன்னே, சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கினோன்னே பேட்டி கொடுத்துருக்கலாம்ல, ஓடி போய் ஒழிஞ்சிங்கல்ல. அப்போது ஒரு நைட்டில் அவங்கள காலி பண்ணாங்களா? முதல்வர் இங்கேருந்து 2 மணிக்கு அங்கே போகிறதும், துபாயிலேருந்து துணை முதல்வர் பேச எல்லாம் நடந்தது. அப்போ இந்த பிரச்சனையில் உங்களை எதிர்கொள்ள முடியல, உங்களால் செதறி ஓடினீங்க. எப்படி நடந்ததுன்னா, கரூர் பைபாஸில் வச்சு இவர் அமுச்சு விட்டுறாங்க, ஜெகதீஷ் இவர் அமுச்சிட்டு நாங்கள் பார்த்துக்குறோன்னு இவங்க இங்கே நிற்கிறாங்க. யார், ஆதவ், நிர்மல், புஷி இவங்கெல்லாம் முடித்தவுடனே அப்புறம் நீ பார்த்துக்குங்க அப்படின்னு புஷி கிளம்பிடுறாரு. அப்புறம் நீங்கள் பார்த்துக்குங்கன்னு ஆதவ் கிளம்பிடுறாரு. அப்புறம் நீங்கள் யாருமே இல்லையா, சரி நம்மளும் கிளம்பிடலான்னு நிர்மலம் கிளம்பி போயிடுறாரு. எல்லாரும் எஸ்கேப்பு. இதான் நடந்தது. ஆனால் அவங்க தரப்புல இருந்து சொல்கிறதப்ப நாங்கள் அங்கே இருந்தால் இன்னும் பெரிய அசம்பாவிதம் நடந்துடும்,
எங்களை வச்சு அதை பெரிய டிராமா கிரியேட் பண்ணிடுவாங்கன்றதுக்காக தான் நாங்க போனோன்றது தான் அவங்க ஆரம்பத்துல சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்தில் மறுநாள் போங்க, அதுக்கு மறுநாள் போங்க, அதுக்கு மறுநாள் போங்க, அதுக்கு மறுநாள் போங்க, அதுக்கு மறுநாள் போங்க, போவே இல்லையே. உங்களை அவங்க தாங்க தப்பு பண்ணுவாங்கன்னு கேட்ட பிறகும் போலையே. அப்புறம் என்ன அசம்பாவிதம் நடக்கும்? அசம்பாவிதம் நடக்கணும்னு பயப்படுறவங்க எதுக்கு அரசியலுக்கு வர்றீங்க? சரி, அது விட்டுருங்க. காலையில் எடப்பாடி வந்து தான் அந்த பிரச்சனையை தலையிலாக்கி விட்டுறாரு. என்ன அவரை போய் பொறுப்பு சொல்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் பொறுப்பு இல்லையா? அரசுக்கு பொறுப்பு இல்லையா? இப்போ காவல்துறைக்கு பொறுப்பு இல்லையான்னு பாவங்க விஜய் அவர் என்ன பண்ணுவாருன்ற கருத்து மாறுது. மதியானம் அண்ணாமலை இன்னும் ஆட்சி நவுத்துறாப்புல. தமிழிசை, எதிர்கட்சிகள் எல்லாம் அடித்து நகர்த்தினோடனே என்ன ஆகுது? உங்களுக்கு விஜய் கொஞ்சம் மூச்சு விட முடியுது. இந்த அளவுக்கு பண்ணோன்னா அந்த 30 நாள் பயந்து போயிருந்தவர் பாஜகவில் பேச்சுவார்த்தைக்கு போகிறார். கூட்டணி அதுன்னு அவங்களும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஒரு 3 நாள் சுற்று பேச்சுவார்த்தை. இங்கெல்லாம் சிபிஐ விசாரணைன்னு இவங்க நியாயமான விசாரணை கேட்குறாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுது? டக்குன்னு ஒரு நபர் கமிஷன் போடுது. அவங்க உடனே சினிமா மாதிரி இந்த ஒரு படத்தில் இவங்க வருவாங்க, அந்த அத்திப்பட்டு கிராமம் போயிடுமே, அதில் அந்த நக்மா வருவாங்களா, அந்த மாதிரி இவங்க போட்ட உடனே இவங்க நேராக சங்கர் படம் மாதிரி நீதிபதி நேராக போய் எல்லாரையும் விசாரிக்குது, அது கேமரா எடுத்து டிவியில் போடுறது எல்லாம். அந்த மாதிரிலாம் நடைமுறை இருக்காது. நீதிபதியே போனாலும், அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி போனாலும் அவங்க கூட எழுத்தர் கூட இருப்பாங்க, சொல்கிறத ரெக்கார்ட் பண்ணுவாங்க, எல்லாம் நடக்கும். அப்புறம் அவங்க டீட்டெயில் வாங்கிட்டு வர சொல்லிட்டு உட்கார வச்சு வாக்குமூலம் கேமரா வாங்குவாங்க. இது இந்த மாதிரி கூத்தெல்லாம் நடந்தது. மறுநாள் அரசு அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாப் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உட்காந்து தண்ணியில் விளக்கம் கவர்மெண்ட் சைடாக கொடுக்குறான்ட்டு விஜய் தான் காரணம்னு கொடுக்குறாங்க. தீர்ப்பையே இவங்க சொல்கிறாங்க. இது பற்றியும் அறிக்கை விடல, விஜய்யோ யாருமே அறிக்கை விடல. இது எப்படிங்க நியாயமாக இருக்கும்? ஒரு நபர் கமிஷன் போட்டிங்க, அவங்க விசாரித்து உண்மை என்ன பொய்யா நான் சொல்லிட்டேங்க, நீங்கள் என்னங்க உட்காந்து அதிகாரிகள் தீர்ப்பு சொல்லிகிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கணும். அதுவும் எதிர்கட்சிகள் தான் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் கோர்ட்டில் எஸ்ஓபி மேட்டரில் நீதிபதி சோமோட்டோவாக எடுத்து எஸ்ஐடி விசாரணை போட்டு விஜயை கடுமையாக கண்டிக்கிறார். அதுக்கும் இவங்க யாருமே கேட்கல. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாம் எதிர்கட்சிகள் தான் கேட்குது. அன்றைக்கெல்லாம் எதிர்கட்சிகள் உங்களுக்கு தேவைப்படுது, பாஜக தேவைப்படுது. முடிஞ்சவொன்னா சிபிஐ விசாரணை நீங்கள் கேட்கல. ஆனால் சிபிஐ விசாரணையை பாஜக ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் கேட்குறாரு. ஏடிஎம்கே ஒரு 3-4 பேர் ஏற்பாடு பண்ணி, உங்களுக்கு வழக்கறிஞரே ஏடிஎம்கே தான் ஏற்பாடு பண்ணி தருது, விஜயபாஸ்கர் தான் ஏற்பாடு பண்ணி தராரு. இவ்வளோ மோதல் பண்ணி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க. இது எல்லாத்தையும் கழிச்சு விட்டுறாங்க. நீதி வேண்டது நியாயம் வேண்டதுன்னு போடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணீங்க? நன்றியாக சொன்னீங்களா? வந்த கூட்டம் கூட்டத்தில் எனக்காக பேசின எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, இன்னும் எதிர்க்கட்சிகள், மற்ற எல்லாம் ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும், பொதுமக்கள், எனக்காக இருந்த பொதுமக்கள் எல்லோருக்கும் நான் நன்றி சொல்கிறதா சொன்னீங்களா? இதுதான் இவர்களுக்கு மெச்சூரிட்டியே கிடையாது. அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சுட்டு இவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தோன்னா கண்டுக்கவே இல்லை. நாங்கள் தான் முதலமைச்சர் அதுன்னா அப்போ என்ன ஆகும்? அவங்களும் விட்டு கொடுத்து பார்க்குறாங்க. நீ தலைக்கு மேலே ஏறி நின்னா அவங்களுக்கு சான்ஸ் வரப்போ என்ன பண்ணுவாங்க? பாராசா அங்கே வந்து சொல்லு, சிபிஐ விசாரணைக்கு மற்ற நிர்வாகிகளை அனுப்பு. அப்போ என்ன ஆகுனா, ஒரு விசாரணை நீங்கள் இங்கே லோக்கல்லே போலீஸ் விசாரணை வந்து சம்பவத்தை மட்டும் கேட்க மாட்டாங்க, பல விஷயங்களை கேட்பாங்க. இப்போ செல்ஃபோன்லாம் பிடிங்கிறாங்களா, டேட்டாஸ் கொண்டு, அந்த மாதிரி சிபிஐ விசாரணை எப்படி இருக்கும்? அதுதான் இப்போ இதை வந்து நெருக்கடி, அதுன்னா நெருக்கடி வரதாங்க செய்யும். எப்படி உங்களுக்கு சிபிஐ விசாரணை நீதி வென்றதோ, அப்போ அதே சிபிஐ விசாரணை உங்களை கூப்பிடுது. உங்கள் பஸ்ஸை எடுத்துகிட்டு போய் கரூரில் வச்சு பார்க்குறாங்க. சிங்கிள் வேலை எப்படி போனால் அதாகும், ஜனங்க எவ்வளோ சென்டிமீட்டர் இருந்தது எல்லாம் பார்க்குறாங்கல்ல. அதுதான் காட்சிகள் மாறினால் எல்லாமே மாறும். இதுல அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்புல இருந்து விஜய்க்கு எதிராக எந்த ஒரு குரலும் வரல அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லை சார்? ஆமா. அதனால அது மூலமா அவருக்கு ஏதாவது சாதகமா ஏதாவது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 30 நாள் துக்கம், யாரும் தீபாவளி கொண்டாடாதீங்கன்னாரு. கிறிஸ்மஸ் மட்டும் கொண்டாடலாமா? நியூ இயர் கொண்டாடலாமா? தெரியுதா? அப்போ இவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் இல்லை. பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறேன்னா, தூய்மை பணியாளர்கள் அவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வர வச்சு பார்த்தீங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்காக ஒரு 2 வரியாவது ஏதாவது பேசியிருப்பீங்க. அதில் ஒருத்தர் இறந்தே போயிட்டார், தற்கொலை பண்ணிட்டார். அவருக்கு ஏதாவது அஞ்சலி செலுத்த ஏதாவது பண்ணீங்க? நீங்கள் தான் வித்தியாசமானவர் தானே, மற்ற கட்சிகளை விட்டுருங்க. நீங்கள் எதாவது பண்ணீங்களான்னு கேட்குறேன். இன்றைக்கி ஆசிரியர்கள், செவிலியர்கள் எல்லாம் போராடுறாங்க. ஏதாவது பண்ணாரா? பாதிக்கப்பட்ட பக்கம் இவர் எங்கே நின்றுருக்காரு? 20 லட்ச ரூபா கொடுத்தது கூட கவர்மெண்ட் 10 லட்சம் கொடுத்துச்சு. இவர் மேலே கொலைப்பழி போட்டு பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க. அதுலேருந்து தப்பிக்க தேவை தான் 20 லட்சம் கொடுத்தாரு. அப்படி தான் என்னுடைய விமர்சனம். ஏன்னா இவர் உண்மையிலேயே அந்த எண்ணத்தோடு கொடுத்துருந்தாருன்னா, ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி இவரது பார்த்தீங்கன்னா, விக்கிரவாண்டியிலேருந்து அந்த கரூர் வரைக்குமே எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. இவருடைய மாவட்ட நிர்வாகிகளில் 3-4 பேர் இறந்துருக்காங்க. அதில் 2 பேர் ஆக்சிடென்ட்லேயே செத்துட்டாங்க.
ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்ல செத்து போனார். யாருக்காவது ஒரு 1,00,000 இல்லை அவர்கள் படத்திறப்பு இல்லை அந்த குடும்பத்தை கூப்பிட்டு ஏதாவது நிதி உதவி ஏதாவது பண்ணியிருக்காரா? ஒன்றும் பண்ணது கிடையாது. அப்போ இவர்கள் அந்த ஒரு அரசியலுக்கான ஆட்கள் கிடையாது. இவங்க எலைட்டு அப்படியே வரணும், அப்படியே நிற்கணும், அப்படியே முதலமைச்சர் ஆகிடணும். மக்கள் பிரச்சனை அதெல்லாம் நான் முதலமைச்சர் ஆன பிறகு பார்த்துக்கிறேன். இப்போவே உங்களுக்கு மக்கள் பிரச்சனையே தெரியலையே, முதலமைச்சர் ஆன பிறகு எப்படி தெரியும்? உங்களை சுற்றி தான் இரும்பு கோட்டை வந்துருமே, அதிகாரிகள் அவன் வந்துடுவான், எல்லாமே ஆலிஸ் வேலாளுதோ. இன்றைக்கி நம்ம முதல்வர் இருக்கார்ல, தூய்மை பணியாளர் பிரச்சனை அவருக்கு தெரியுதா? தூய்மை பணியாளர் எப்படி சொல்கிறாங்க? யூனிஃபார்ம் போட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு சாப்பாடு சாப்பிட்டு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஐயோ உங்கள் ஆட்சியில் வேறு லெவல் சார். இப்படி பெருகிறேன்னா 2 கோல்டு காயின் கிடைக்குது சார். திராவிட மாடலில் தான் இப்படி கிடைக்கும். ஏம்மா அதை எடுத்து என்ன பண்ணீங்க? இல்லை சார் அது காவல் நிலையத்தில் கொடுத்துட்டேன், நல்லா இருக்கிறேன் சார். யூனிஃபார்ம் பாருங்கள் சார், எப்படி புதுசாக இருக்குவாங்க சார். அப்படி இது சார், மழை கூட நம்ம திராவிட மாடலில் எங்கள் மேலே பெய்ய மாட்டேங்குது சார். அந்த அளவுக்கு இருக்குது. இதுதான் திராவிட மாடல். அதான் சார், கேசரி சாப்பிடுங்க சார். இப்படி தான் போகுது. அப்போது இதே காலகட்டத்தில் 1300 பணியாளர்கள் சேத்துலையும் அதுலேயும் இறங்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பற்றி முதல்வருக்கு தெரியுமான்னு கேட்குறேன். அப்பான்றாங்க. அப்பாவும் பார்க்கல, அண்ணனும் பார்க்கல. யார் அண்ணன்? உதயண்ணா அங்கே போக சொல்கிறாரு, தமிழ் எல்லாருக்குமான மொழி, தமிழ் தான், மதம் பார்க்காது, ஜாதி பார்க்காது. தூய்மை பணியாளர்களையாவது பார்க்கட்டோம்ல அந்த தமிழ், அதையாவது பார்க்குதா? என்ன தமிழ்? அந்த தமிழ்ன்றது யாருங்கன்னு கேட்டுருக்கணும். யாராவது ரிப்போர்ட்டர் நானாக தான் கேட்டிருப்பேன். சார் இந்த மதம் பார்க்காது, ஜாதி பார்க்காது, தமிழ்ன்றது யார் சார் அப்படின்னு. தமிழ் மொழி அப்படியா? அப்போ ஹிந்தி மொழிலாம் மதம் பார்க்குமா சார், ஜாதி பார்க்குமா, தெலுங்கு மொழி பார்க்குமா சார்னு கேட்கணும். யாரா இது? அதோட உள்ளே விடாதுன்னுவாங்க. இந்த மாதிரி உருட்டுறது. சரி, இப்போ இருக்கிற சூழல்ல விஜய்க்கு இந்த ஒரு நெருக்கடி இல்லை, இப்போ யதார்த்தம் இதுதான் அப்படின்னு சொன்னாலும் இது கூட்டணிக்கான ஒரு கணக்கா பார்க்கப்படுமா? நெருக்கடி இல்லைன்னு யார் சொன்னது? நெருக்கடியா நெருக்கடி இல்லையான்றது அவங்கவுங்க எடுத்துக்கிறத பொறுத்து இருக்குது. உலகம் சுற்றும் வாலிபன் வந்தப்போ அவ்வளோ நெருக்கடி எம்ஜிஆருக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணார், படத்தை ஓட வச்சார். எம்ஜிஆர் படத்துலேயே டாப் வசூல்னா நாடோடி மன்னனும் உலகம் சுற்றும் வாலிபனும் தான் டாப்பு, வேறு லெவல் வசூல். அப்போது நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டு அதை கொண்டு போகிறீங்கன்னு. இங்கே நெருக்கடி வரும் தெரிஞ்சும் எனக்கு என்ன அலட்சியமாக இருக்கிறது. நெருக்கடி தான் இது. இன்னொன்று நான் சொல்கிறேன், விஜய் சென்சார் பிரச்சனைன்னு சொல்லிட்டு விஜய் சொன்னாரா? அவர் தரப்புல இருந்து எந்த ஒரு அறிக்கையும் வெளிவரல. அப்புறம் நீங்கள் அதை பற்றி கேட்குறீங்க? ஆனா சுத்தி இருக்கிற எல்லாருமே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. உங்களோட சண்டை பக்கத்து வீட்டம்மா அவங்க முடிய பிடிச்சி ஆஞ்சி 4 அறை விட்டுருது. நான் பார்த்து இறக்கப்பட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்கிறேன், சார் பாவம் சார் அந்த பொண்ணு பிறந்திரா போகிறது, அந்த அம்மா போட்டு அடிச்சு முடியெல்லாம் பிச்சிச்சு சார்னா நேராக போலீஸ் வருது. என்னம்மா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குது. நீங்கள் நம்ம புஷி ஆனந்த மாதிரி தலையாட்டினா இருந்தீங்கன்னா என்ன வருது? மறுபடியும் போலீஸ் ஏம்மா அடிச்சேன்றாங்க. யோ உங்கள் அறிவு இல்லையா? உங்கள் எங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறேன் சார். நான் பார்த்தேன் சார், முடியெல்லாம் பிடிச்சி ஆஞ்சி போட்டாங்க சார். அந்த அம்மா சொல்லுப்பா அப்படின்னா நீங்கள் சரியான இதுன்னு போயிடுவாங்க. உண்டா இல்லையா? எனக்கும் 2 திட்டு விழும். இன்னைக்கு அதான் நடக்குது. இதுல ஏன் அவர் வாய் திறக்கல சார்? பயம். 2வது பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காரு என்டிஏ கூட. இவருக்காக இவர் என்னைக்குமே சுவாசிக்க மாட்டாருங்க. கரூர் மேட்டர் அடியன்னு அடிச்சாங்களா, அவரே கோச்சிக்கிட்டாருங்க. அந்த தம்பிக்கு என்னங்க சட்டசபையில் முதல்வரே குற்றச்சாட்டு வைக்கிறாரு, நான் பேசுகிறேன் என்னை பேச விட மாட்டேங்கிறாங்க, வெளியே அவ்வளோ பேசுகிறேன், இவருக்காக நாங்கள் எல்லாம் சண்டை போடுறோம், அந்த தம்பி பேசவே மாட்டேங்குது. என்ன தாங்க நிலைமை அவருக்குன்னு கேட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. உனக்காக நான் சுவாசிக்க முடியாது, வைரமுத்து எழுதியிருப்பார், உனக்காக நீ தான் சுவாசிக்க முடியும். விட்டா அதை கூட அர்த்தம் விட்டு சுவாசிக்க சொல்லுவார் போல். உங்கா புஷி ஒரு 4 மூச்சு இழுத்து விடு அப்படின்னு. ஏன்னா இது இயற்கையாக நடக்கிறதுனால அவர் மூச்சு அவரே இழுத்து விட்டுக்கிறாரு, பசிக்கிறதுனால அவரை சாப்பிட்டுக்கிறாரு. மற்றபடி இவர் என்ன பண்ணுறாரு? இவர் வராரு உக்காந்துக்கிறாரு. இன்றைக்கி என்னம்மா பண்ணியிருப்பாங்க, நல்லா ரெடி பண்ணியிருப்பாங்க. புஷிங்க வா நான் கேள்வி கேட்டாங்க. ஐயோண்ணா அந்த எஸ்எல்பி பார் ஒரு 10-15 வச்சுக்கிறேன் நான் பாண்டிச்சேரியில், அதெல்லாம் எடுத்து போட்டு கேட்குறாங்கண்ணா. இதுக்கும் அங்கே 41 பேர் செத்துக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டால் நாங்கள் வேறு சம்மந்தம் படுத்துட்டுமான்றான்னா. ரொம்ப தொல்லையாக போச்சுண்ணா அப்படின்ட்டு. சரி எல்லாத்தையும் கேட்பா. எப்படி கேட்பாங்க? இப்படி கேட்பாங்க. அதை அர்ஜுன் உங்களை என்ன கேட்டாங்க? ஐயோ வண்டியாக கேட்டானுங்க, என்னென்னவோ கேட்டாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இவர் அங்கே போய் உட்காருவார். சொல்லுங்கள் கேளுங்க. இதுங்க எதுவுமே இல்லாமல் வேறு ஒரு கேள்வி கேட்பாங்க. என்னங்க இதெல்லாம் கேட்குறீங்க? நான் கேட்க பதில் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்புறம் 2 நாளா 3 நாளா அதெல்லாம் முடிவு பண்ணுவோம் ஈவினிங்கு. இப்போ கேட்குறது பதில் சொல்லுங்கள். அப்புறம் அங்கே போனீங்களா, அங்கே இதை வாங்கியிருக்கீங்களா, இப்படி தான் போவோம் கேள்விலாம். அதனால் நெருக்கடி தான். கள நிலவரங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.